ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஈஸி தமிழ். இன்றைக்கி நாம் சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாம் 1 கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கோம். இதை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கோம். இது இப்போ ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக போட்டால் போதும். போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டு எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது தனியாக வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், நான் இப்போ 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கீ ஆட் பண்ணி அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவு வெல்லம் அந்த இதை வந்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஹீட் ஏற ஏற இது கட்டியாக்கிட்டே வரும். நல்லா அடிக்கொண்டு கலந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டியாகும். பாருங்கள், கட்டியாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நல்லா அடிக்கொண்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்சர் ரெடி. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஹீட் ஏறுறதுக்காக. இப்போது நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கோங்க. அதே போல் நெய் வச்சு பிடிக்க சொல்ல அதோட வாசனையும் நல்லா தெரியும். இது போல் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் லெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.